மாதிரி ஒரு மண்கலவை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு செடிகள் வளரும். பொதுவாக செடியை வந்துட்டு நம்ம ஈவினிங் டைமில் தான் நடணும். சரியான க்ரோ பேக்கை செலக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து செடிகள் க்ரோத் ஆகி வேர் வந்துட்டு நல்லா போய் வளரும். இதிலிருந்து உங்களுக்கு முளைச்சி வர்றதுக்கு தோராயமாக 5லிருந்து 12 நாட்கள் ஆகும். சாதாரணமாக எப்படி போட்டாலும் விதை வந்துடும். ஆனால் கரெக்டாக போடணும் அப்படின்னாக்கா எந்த பிளான்ட்டுக்கு எந்த க்ரோ பேக் சைஸ். இப்போ வந்து இது செம்பருத்தி. எல்லோருக்கும் வணக்கங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்போது என்னுடைய பேர் சுதாகர் கிருஷ்ணன். இப்போது மாடி தோட்டம் போகிறதுல வரக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மண்கலவை. ஏன் அப்படின்னாக்கா மண்கலவை அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப மாடி தோட்டத்துக்கு முக்கியங்க. நம்ம கீழே போடும்போது அந்த செடி வந்துட்டு அதுக்கு உண்டான சத்துக்களை மண்ணிலிருந்தே எடுத்துக்கும். ஆனால் மாடி தோட்டம் அப்படின்னும்போது நம்ம சத்துக்களை கொடுத்தா தான் அது வந்துட்டு வளரும். அதே போல் மாடி தோட்டம் போடும்போது வெயிட் வந்துட்டு கரெக்டாக, அதாவது அதிக வெயிட் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணணும். இந்த மண்கலவையை மாடி தோட்டத்தில் பக்காவாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல அறுவடையை ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது சிம்பிளாக உங்களுக்கு மாடி தோட்டத்தில் மண்கலவை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ சொல்ல போகிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா சாதாரணமான மண், தோட்டத்து மண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் செம்மண் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு தோட்டத்து மண்ணுனாக்கா நம்ம கீழே இருக்கிற நல்ல மண். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இது தேங்காய் நார். இந்த தேங்காய் நார் பார்த்திங்கனாக்கா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கும் கூடவே வந்துட்டு வேர் வந்துட்டு ஃப்ரீயாக போகிறதுக்கும் அதே போல் தண்ணியை வந்துட்டு தேங்க வைக்கிறதுக்கும், அதாவது தண்ணியை இழுத்து வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா இது உரம். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து கோழி கழிவு உரம். இப்போ என்கிட்ட இது இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த உரத்துக்கு நிறைய உரங்கள் யூஸ் பண்ணலாம். மாட்டு எரு இருக்குது பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணலாம். கோழி கழிவு அந்த உரத்தை யூஸ் பண்ணலாம். மண்புழு உரம் இருக்குது பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணலாம். காய்கறி கழிவுலேருந்து கிடைக்கக்கூடிய உரங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணலாம். இது போல் பலதரப்பட்ட உரங்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதிகமாக பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாட்டு எரு தான். அதுதான் வந்து ஆனால் சிட்டியில் கிடைக்கிறதில்ல. அவங்க வந்துட்டு மண்புழு உரத்தை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு மண்கலவைக்கு உண்டான பேசிக். இப்போது இதை எந்த ரேஷியோவில் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நிறைய ரேஷியோவில் எடுப்பாங்க. அதெல்லாம் விட்டுடுங்க. சிம்பிளாக சொல்கிறேன், எல்லாமே 1:1:1. அதாவது மண் வந்துட்டு ஒரு பங்கு, தேங்காய் நார் ஒரு பங்கு, இந்த அந்த கோழிக்கழிவு அல்லது உரம் வந்துட்டு ஒரு பங்கு. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு சாதாரணமாக நம்ம கலந்துக்கலாம். இப்போ நான் மண் கொட்டுறேன். அடுத்தது தேங்காய் நாரை கொட்டுறேன். அடுத்தது கோழிக்கழிவு உரம். இதில் நீங்கள் வந்துட்டு எந்த உரம் உங்கள்கிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்கணும். அதாவது நான் வந்து கையால் கலக்கிறேன். நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்குங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த மண்ணில் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒத்துக்காது, அலர்ஜி மாதிரி வரும். நல்லா மக்கிய உரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபுல்லாகவே இது வந்து நல்லாவே கலக்கணுங்க. அதுதான் மெயின். கலந்துட்டு இந்த மண்கலவையை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னாக்கா இப்படி பிடிச்சன்னு வச்சிங்களா, கொழுக்கட்டை மாதிரி வந்து விட்டுட்டாக்கா இந்த மாதிரி உதிரணும். இன்னொரு முறை சொல்கிறேன், பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி வரணும், இப்படி விட்டாக்கா புட்டு மாதிரி உதிர்ந்து போகணும். இதுதான் தரமான மண்கலவை. இப்போ இது இல்லாமல் நீங்கள் பிடிக்கும்போது அப்படியே கொழுக்கட்டை மாதிரியே இருந்தது அப்படின்னாக்கா அது வந்துட்டு அதிக தரமான மண்கலவையில் அதிக ஈரப்பதம் இருக்கக்கூடியது களிமண் மண்புறம். அப்போது இந்த மாதிரி ஒரு மண்கலவை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு செடிகள் வளரும். ஆனால் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பார்க்கலாம். அது எல்லாமே இப்போ என்கிட்ட இல்லை. இப்போ இந்த மண்கலவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ஆஸ் யூஷுவல். ஆனால் அதுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. அது பார்த்திங்கனாக்கா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இப்படி நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் தேவை. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது சாதாரணமாக மண்ணில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கீழே அதுவாக இருக்கும், அதை எடுத்துக்கும். ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும், இதில் நைட்ரஜன் சத்து இருக்கும். ஆனால் அதாவது நைட்ரஜன்றது காற்றுலேருந்து ஈர்த்து கொடுக்கக்கூடியது தான். அந்த வேர் வந்து இழுத்துக்கும். அந்த சத்துக்களை கரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்குது. அதுதான் வந்துட்டு அசோஸ்பைரிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த உயிர் உரத்தை நம்ம சேர்த்துக்கணும். அடுத்தது பாஸ்பரஸ் சத்து. இது வந்து பார்த்திங்கனாக்கா பாஸ்போ பாக்டீரியா அப்படின்னு ஒரு உயிர் உரம் இருக்குது. அதுவும் ஒரு பாக்டீரியா. அந்த உரத்தையும் சேர்க்கணும். அது கூடவே வந்துட்டு சாம்பல் சத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்குது. அது வந்துட்டு பொட்டாஷ் பாக்டீரியா. அதையும் வந்துட்டு சேர்க்கணும். இப்போ என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இது மூணுத்தையும் வந்துட்டு
இதில் இருக்கிற சத்தை என்ன பண்ணுனாக்கா அந்த பாக்டீரியா வந்துட்டு நல்லா அதை சாப்பிட்டுட்டு அதை வந்துட்டு டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு ஈஸியாக வந்துட்டு வேர் எடுத்துக்கிற மாதிரி கொடுக்கும். கூடவே இன்னொன்று இருக்குது, அந்த செடிகளில் இந்த 3 சத்தை மட்டும் கொடுத்தா போதாது, ஆனால் செடிகளில் வரக்கூடிய நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக அந்த ட்ரைகோட்ரமா விரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கனாக்கா அது ஒரு பூஞ்சைனா ஃபங்கல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த ட்ரைகோட்ரமா விரிடி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா வேரில் வரக்கூடிய அழுகல் பிரச்சனையை தரக்கூடிய அந்த பாக்டீரியாவை அந்த பாக்டீரியாவில் இது அந்த ஃபங்கலை வந்துட்டு இது வந்துட்டு சாப்பிட்டுடும். அப்போது கண்டிப்பாக இதுக்கு கூட ட்ரைகோட்ரமா விரிடியை நம்ம சேர்க்கணும். அடுத்தது சூடோமோனஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்துட்டு நுனிக்கருகள் வேரழுகள் இதை வந்துட்டு சரி பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது வந்து ஃபங்கல் கிடையாது, ட்ரைகோட்ரமா விரிடி தான் ஃபங்கல், இது சூடோமோனஸ் ஒரு பாக்டீரியா தான். அப்போ அதையும் வந்துட்டு நம்ம சேர்க்கணும். அது இல்லாமல் மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பூச்சிகள்லாம் இந்த காண்டாமிருக வண்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய புழுக்கள்லாம் நிறையவே இருக்கும். அதாவது வேறு அரிக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கும். அதை வந்துட்டு சரி பண்ணக்கூடிய ஒரு உயிர் உரம் இருக்குது. அது வந்து மெட்டரைசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் வந்துட்டு சேர்த்துக்கணும். இதெல்லாம் வந்துட்டு எக்ஸஸாக சேர்க்கக்கூடிய உயிர் உரங்கள். அதாவது இதெல்லாமே கெமிக்கல் கிடையாது, அது ஒரு உயிருள்ள பாக்டீரியா, உயிருள்ள ஃபங்கல். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கூடவே ஒன்று பண்ணலாம், சாம்பல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து பொட்டாசியம் சத்துக்காக. சாம்பல் வந்து புது சாம்பல் சேர்க்கக்கூடாது, ரொம்ப பழைய சாம்பல் தான் சேர்க்கணும், கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த பாஸ்பேட் சத்துக்காக ராக் பாஸ்பேட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ராக் பாஸ்பேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பாறையிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு மண் தான் அது. அப்படி இல்லைனாக்கா போன் மில்னால் எலும்பு துகள்கள், அதில் வந்துட்டு பாஸ்பரஸ் சத்து நிறைய இருக்குது, அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பக்காவான மண்கலவை ரெடி பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடியதை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு காமனாக ஒரு செடிக்கு, அந்த காய்கறி செடியாக இருக்கட்டும் பூச்செடியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா காய்கறி செடிகளுக்கும் பூச்செடிகளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ பூச்செடிகள் பார்த்திங்கனாக்கா அதில் வந்துட்டு அமிலத்தன்மை நிறைய நம்ம தேவைப்படும். அதுக்கு தான் வந்துட்டு எப்சம் சால்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ரோஜா செடிக்கெலாம் பார்த்திங்கனாக்கா அமிலத்தன்மை வேணும், அந்த காரத்தன்மை தேவைப்படாது. அப்போ அதுக்கு வந்து சாம்பல் வந்துட்டு கம்மியாக தான் போடணும், அதிகம் வந்துட்டு போடக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அது உங்களுக்கு மண்கலவை ரெடி பண்ணி நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய மண்கலவை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேசிக் வெரைட்டி. இது ஒரு செடிக்கு, காய்கறி செடியிலேருந்து பூச்செடிக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம மண்கலவையை ரெடி பண்ணி க்ரோ பேக்கில் போட்டு நம்ம வளர்க்கணும். இது வந்துட்டு உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், வேர் வந்துட்டு ஃப்ரீயாக போகக்கூடியதாகவும் இருக்கும், கூடவே வந்துட்டு அந்த தண்ணீரை வந்துட்டு சேர்த்து வைக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போது இந்த தேங்காய் நாருக்கு பதில் உங்கள்கிட்ட தேங்காய் நார் கிடைக்கல, ஆற்று மணலை வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஆற்று மணல் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல, அதனால தேங்காய் நார்ன்றது வந்து ஒரு வெயிட்லெஸ் தான், அதனால் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ரெடி பண்ணி ஒரு செடியை நடும்போது எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா வளர்ந்துடும். உதாரணத்துக்கு இப்போ இது வந்து முருங்கை செடி, இது வந்து கரும்பு முருங்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு நான் மண்கலவை தொட்டியில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த மண்கலவை எப்படி இருக்கணுன்றதுக்கு உதாரணம் இது தான். இப்போ நான் இதை வந்து தூக்குறேன் பாருங்கள், சாதாரணமாக ஒரு தொட்டியை வந்துட்டு சாதாரணமாக தூக்குறேன். அப்போது இந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக நம்ம மண்கலவை வந்துட்டு ரெடி பண்ணணும், அதுதான் மெயின். நான் சொல்லக்கூடிய இந்த மண்கலவையை நீங்கள் ரெடி பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு செடிகள் எல்லாமே வந்துட்டு சூப்பராகவே வளர்ந்துடும். இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோட்ரமா விரிடி, சூடோமோனஸ், பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு எந்த அளவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். இது எல்லாமே உயிர் உரங்கள், அதாவது அது உயிருள்ள ஒரு உரம், அது வந்து மல்டிப்ளை ஆகும். அதனால் ஒரு ஸ்பூன், இந்த தொட்டி வச்சிங்க 12x12, ஒரு 12x12 தொட்டிக்கு 1 ஸ்பூன் அளவு நம்ம போட்டால் போதும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் கழித்து திருப்பி 1 ஸ்பூன் வந்து டாப்அப் பண்ணால் போதும். அது ஒரு முறை போட்டாக்கா அது வந்துட்டு மல்டிப்ளை ஆகும். முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாமே கலந்துட்டு நம்ம அதாவது இது போல் டப்பாவில் எடுத்து வச்சுட்டு தண்ணி தெளித்து வைக்கணும். ஈரப்பதம் மெயின்டைன் ஆகும், இல்லைனா அந்த உயிர் உரங்கள் எல்லாமே இறந்து போயிடும். அதனால் ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரெடி பண்ணி ஒரு மூலையாக வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே இறந்துடும், அதெல்லாமே வேஸ்ட்டு. முக்கியமானது அந்த உயிர் உரங்கள் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பிரி டேட் இருக்கும், அதை பார்த்து தான் வாங்கணும். எக்ஸ்பிரி ஆகிடுச்சுன்னா அதுக்குள்ளார உயிருள்ள அந்த பாக்டீரியாக்கள் ஃபங்கல் எதுவுமே இருக்காது. முக்கியமான விஷயம், அது லிக்விட்லேயும் கிடைக்குது, பவுடர்லேயும் கிடைக்குது. லிக்விடோட பவுடர் வந்து பெஸ்ட்டு.
ஒரு முறை நம்ம லிக்விட் ஓப்பன் பண்ணிட்டா அது வந்து உடனே யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் பவுடர் அப்படி கிடையாது. பவுடரில் அது உறக்க நிலையில் இருக்கும். அதை நம்ம தண்ணி தெளிக்கும் போது தான் அது வந்துட்டு உயிரோடு வரும். அதனால் மேக்ஸிமம் பவுடரில் வாங்கிக்கிங்க. ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஒரு கிலோ வந்து பார்த்திங்கனாக்கா தோராயமாக ஒரு 80லேருந்து 70 சம்திங் வரும். இப்போ எவ்வளோன்னு தெரியல, ரேட்டு ஏற்றிட்டுருப்பாங்கன்னு தெரியல. அதனால் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி மண்கலவையை ரெடி பண்ணிடணும். இப்போ இந்த மண்கலவை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த விதைகள் எப்படி விதைக்கலாம் அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். பாட்டில் நிரப்பிக்கலாம். முக்கியமாக பாட்டில் வந்துட்டு 4 ஹோல்ஸ் போடணுங்க. ஹோல்ஸ் போட்டு தண்ணி வந்து வெளியில் வரணும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ இந்த மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு செடியும் நட்டுடலாம். இது சின்ன தொட்டிக்கு, நீங்கள் பெரியசில் வந்து நடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா வாடாமல்லின்னு சொல்லுவாங்க. வாடாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலரில் வரக்கூடிய ஒரு பூச்செடி. இப்போது இந்த செடியை செடியை வந்துட்டு நம்ம ஈவினிங் டைமில் தான் நடணும். இப்போ சாதாரணமாக வச்சு இப்படி நட்டு விட்டுடலாம். நட்டுட்டு நல்லா அமுத்தி விடணும் இந்த மாதிரி. இப்போ அந்த மண்கலவை எவ்வளோ பொலன்னு இருந்தால் இவ்வளோ இது உள்ளே அமுங்குது பாருங்கள். நட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு செடியை நட்டுட்டு கண்டிப்பாக வந்துட்டு தண்ணி ஊற்றணுங்க. அது உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீர். ஈவினிங் டைமில் நடணும். அப்போ தான் வந்துட்டு ஓகே ஆகும். நம்ம காலையில் நட்டோம் அப்படின்னா வெயிலே ஒரு மாதிரி இதாகிடும். முடிஞ்ச வரைக்கும் நிழலில் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செடிகள் வந்துட்டு இதாகிடும். ஓகேங்க, இப்போது நம்ம மண்கலவெலாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ செடி எப்படி நடுறதுன்றதை பார்த்தோம். அடுத்தது விதைகள் வந்துட்டு எப்படி விதைக்கலான்றதை பார்க்கலாம். பொதுவாக விதைகள் விதைக்கிறதுல நிறைய டெக்னிக் இருக்குது. அதே போல் எந்த விதையை எப்படி விதைக்கணும், அது எத்தனை நாளில் முளைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா சொரக்காய் விதை. இப்போ இந்த சொரக்காய் விதை வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இதிலிருந்து உங்களுக்கு முளைச்சி வர்றதுக்கு தோராயமாக 5லிருந்து 12 நாட்கள் ஆகும். இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணும்னா 7லிருந்து 12 நாட்கள் ஆகும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அவரைலாம் பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாக வந்துடும். ஒரு 5 நாட்களுக்குள்ளாரே வந்துடும். அடுத்தது வெண்டையும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதுவும் வந்துட்டு 5லிருந்து 7 நாட்களுக்குள்ளார வரும். அதுவே கீரை எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு 2லிருந்து 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு துளிர் வந்துடும், அதாவது முளைச்சி வந்துடும். இப்போ இந்த விதையை நடுறதுல ஒரு டெக்னிக் இருக்குது, நான் அதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த விதையில் வேர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இதில் இந்த இடத்துல தான் வேர் வரும். அப்போது நம்ம அது ஈஸியாக முளைக்கிற மாதிரி நம்ம நட்டு விடணும். சாதாரணமாக எப்படி போட்டாலும் விதை வந்துடும். ஆனால் கரெக்டாக போடணும் அப்படின்னாக்கா எப்படி போடணும்னா இது வந்துட்டு மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி போடணும். நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். போட்டா இப்போ இதுதான் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி. அவ்வளோதான். இப்போ பொதுவாக இந்த விதையை வந்துட்டு எவ்வளோ ஆழத்தில் நடணும் அப்படின்னாக்கா இந்த விதையோட 2 மடங்கு மண்ணுக்குள்ளே போகணும். ஆழமாகவும் போடக்கூடாது, மேலேயும் போடக்கூடாது. அதுதான் மெயின். நீங்கள் விதைக்கிறதுல தப்பு பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக விதைகள் முளைக்காமலே போயிடும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் நான். இப்போ இந்த விதையை விதை நேர்த்தி பண்ணி தான் நம்ம விதைக்கணும். இந்த விதையை வந்துட்டு மண்ணுக்குள்ளே நிறைய ஃபங்கல் இருக்கும், பூச்சிகள் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்ரும். அப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விதையை சாதாரணமாக ஊற வச்சு விதைக்கிறது பெஸ்ட்டு. மழை நீர் இன்னும் வந்து பெஸ்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் சாதா தண்ணீரில் ஊற வைக்கலாம். அடுத்தது இதில் வந்துட்டு ட்ரைகோட்ராமா விரிடி, சூடோமோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்கல் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம ஊற வச்சு விதைக்கும்போது விதைகளில் வரக்கூடிய ஃபங்கல் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும். அழுகல் நோய் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். அப்போது விதைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலேருந்து செடி வந்துடுச்சு அப்படின்னா அதை ஈஸியாக காப்பாற்றிடலாம். ஆனால் விதைச்சி அதுலேருந்து முளைச்சி வர்றப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படும். அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து செடிகள் வந்துட்டு விதையிலேருந்து வந்துடும். இப்போ விதை வந்துட்டு இதில் சொரக்காய் விதை வந்து போட்டிருக்கேன். ஆனால் இந்த தொட்டி பத்தாது, உங்களுக்கு சாம்பிளுக்காக போட்டு காட்டியிருக்கேன். இப்போ அதில் வந்துட்டு சாதாரணமாக தண்ணீர் ஊற்றணும். இந்த தண்ணீர் அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு முறை ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெய்லிலாம் ஊற்றக்கூடாது. அந்த ஈரப்பதம் மெயின்டைன் ஆகுதான்னு பார்க்கணும். ஈரப்பதம் இல்லைன்னா மட்டும் தண்ணி ஊற்றணும். நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் அந்த விதைகள் வந்துட்டு அழுகிடும். செடிக்கு முக்கியமாக ஈரப்பதம் தான் தேவை, தண்ணி தேவையில்லை. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க. அதுவும் விதைக்கு வந்துட்டு ஈரப்பதம் இருந்தால் போதும். அவ்வளோதாங்க. இது வந்துட்டு ஒரு 5லிருந்து 12 நாட்களுக்குள்ளார முளைச்சி வந்துடும் விதையை பொறுத்து. இப்போது நம்ம மண்கலவை ப்ளஸ் விதைகள் எப்படி விதைக்கிறது அதை பற்றி பார்த்துட்டோம்.
அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், மாடி தோட்டத்தில் எந்த க்ரோ பேக்குக்கு எந்த சைஸ், அதாவது எந்த பிளான்ட்டுக்கு எந்த க்ரோ பேக் சைஸ். இப்போ வந்து இது செம்பருத்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல காட்டுத்தனமாக வளரக்கூடிய ஒரு செடி. அப்போ வந்து 15x12 போட்டிருக்கேன். ஆனால் இதுவே பத்தாது. 15x15 வந்துட்டு இன்னும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேர்கள் வந்துட்டு எக்ஸ்பண்ட் ஆகி போகும். வேர் எவ்வளோ போகுதோ அவ்வளோ உங்களுக்கு க்ரோத் ஆகி நிறைய காய்கள் வந்து காய்க்கும். இப்போ காய்கறி செடிகளுக்கு என்ன யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா வெண்டை செடி. இதுக்கு வந்துட்டு 12x12 பேக் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு செடி மட்டும்தான் நடணும். ஆனால் நான் 15x12 நட்டிருக்கேன். அந்த எவ்வளோ வளமாக அந்த செடி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நான் தண்ணி ஊற்றல காலையில், அதனால் ஒரு மாதிரி இருக்குது. அப்போது காய்கறி செடிகள் மேக்ஸிமம் 12x12 கரெக்டாக இருக்கும். ஒரு செடி மட்டும்தான் நடணும். மற்றபடி கொஞ்சம் பெருசாக போகுது, பழமரங்கள்லாம் நடணும் அப்படின்னாக்கா 15x15, 18x18 அந்த மாதிரி க்ரோ பேக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரியான க்ரோ பேக்கை செலக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து செடிகள் க்ரோத் ஆகி வேர் வந்துட்டு நல்லா போய் வளரும். நீங்கள் ஒரே க்ரோ பேக்கில் 2 செடிலாம் நட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது 2த்துக்குமே போயிட்டு சரியான ஈல்டு கிடைக்காது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணுங்க. அதை பார்த்தோம் அப்படின்னாலே மாடி தோட்டத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அனுபவம் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடி தோட்டத்தில் ஒரு பார்ட்டு. இப்போ இது போல் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம டி நகரில், சென்னையில் இருக்கக்கூடிய டி நகரில் தக்கர் பாபா வித்யாலயா ஸ்கூலில் வந்துட்டு வர ஜூலை 26 அன்றைக்கி வந்துட்டு ஒரு மாபெரும் காய்கறி கண்காட்சி விதை திருவிழா ஒன்று நடத்துகிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வல்லுநர்கள் வந்து பேச வராங்க. ஒரு மாடித்தோட்டம் சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் இருக்கும். அதே போல் 300க்கும் மேற்பட்ட மரபு ரக விதைகள் வந்துட்டு நம்ம வந்து விற்பனைக்கு எடுத்துகிட்டு வரோங்க. அப்போது உங்களுக்கு ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள் நீங்கள் எங்கேயுமே போய் தேட தேவையில்லை. உங்கள் இடத்துக்கே நீங்களே வந்து வாங்கிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு விதைகள் வருது. 100க்கும் மேற்பட்ட காய்கறிகளை வந்து காட்சிப்படுத்துகிறோம். மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்தில் மட்டுமே விளைஞ்ச காய்கறிகள். அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரும். அதனால் கூடவே இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கோம். மைக்ரோ கிரீன் வளர்ப்பை பற்றியும் இதில் வந்துட்டு பேச போகிறோம். நீங்கள் கிளாஸும் இருக்குது, கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தனியாக நீங்கள் பதிவு பண்ணி நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஜூலை 26 தக்கர் பாபா வித்யாலயா, சென்னையில் இருக்கக்கூடிய டி நகரில் நடக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வாங்க, நம்ம எல்லாருமே அங்கே மீட் பண்ணலாம். வந்து உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.